பார்க்க போகிறது மைன்கிராஃப்ட் பீட்டா எடிஷன் தானேன்னு பார்க்காதீங்க. ஏன்னா இதுலேயும் நிறையா மைன்கிராஃப்ட்லேயே அப்படியே தான் இது நான் வந்து காசு கட்டிலாம் பண்ணல. நான் ஏபிகேல டவுன்லோட் பண்ணேன். ஒரு நாள் அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறேன்னு போடுறேன். இப்போ வந்து நம்ம புதுசாக ஒரு வேர்ல்டு க்ரியேட் பண்ணி நார்மல் வேணும் ஈஸியில் போட்டுக்கலாம். இது லோட் ஆகுதான். இதில் வந்து நம்ம புதுசாக ஒரு சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த சேனலில் வந்து மைன்கிராஃப்ட்டு இந்த நிறையா கிராஃப்ட்ஸு ஆர்ட்ஸு இந்த மாதிரி நிறையா போட போகிறோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சேனலுக்கு. அப்புறம் லைக்கையும் போட்டுருங்க. இந்த சீரீஸ் எப்படி டக்குன்னு முடிச்சு விட்றலாமா, இல்லை நல்லா அந்த ஏன்ஷியன்ட் சிட்டி இந்த விதர் சேலஞ்ச் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணி நல்லா பெருசாக ஏதாவது பண்ணலாமா, இல்லை டக்குன்னு முடிச்சு விட்ரு அடுத்த ஏதாவது சீரீஸ் மல்டிப்ளேயர் சீரீஸ் ஆரம்பிக்கலாம். என்ன பண்ணலான்னு சொல்லுங்கள். பண்ணலாம் அதாவது ஓகே. இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்பான் ஒரு நார்மல் இடத்துல. அடுத்து இப்போ வந்து நம்ம லாக்ஸ் எடுத்துக்கலாம். மரத்தை ஃபுல்லாக எடுத்துக்கணும். லாகில் எடுக்கக்கூடாது, மரத்தை ஃபுல்லாக எடுத்துக்கணும். அவ்வளோதானா? ஆமாம், அவ்வளோதான். இப்போ வந்து ஃபஸ்ட்டு 20 இருக்கா? ஓகே, 20 பிளாங்க்ஸு ஃபுல்லாக எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு கிராஃப்டிங் டேபிள் போதும். போதும். இப்போ ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிக்ஸ் உருவாக்கிட்டு அடுத்து நம்ம வெப்பன்ஸ் உருவாக்கணும். ஒரு ஸ்வாடு, ஒரு பிக்கேக்ஸ். ஸ்வாடு வந்து நைட்டு ஃபுல்லாக நம்ம எனக்கு ஆடு கிடைக்காம இருந்து அப்புறம் ஜாம்பிஸ் மாப்ஸ்லாம் வந்துன்னா அப்புறம் செதற விட்டுரும் நம்மளை. இந்த மரம் வெட்டுறதுக்கு ஒரு ஒரு ஆக்ஸ் பண்ணிக்கலாம். 2 ஆக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் மரத்தெல்லாம் ஈஸியாக வெட்டி அதாவது ஒரு ப்ரொடெக்ஷன் இந்த மாதிரி போடலாம். நைட்டு ஸ்டே பண்ண முடியலன்னா. இப்போ வந்து நம்ம ஒரு பெட்டு பண்ண போகிறோம். அதுக்காக ஆடை தேடி ஓட போகிறோம். ஐயோ, வேறு பயம்க்கே வந்துட்டோமா? ஆடு எதுவுமே இல்லையேங்க. என்னதுங்க அது? குளிக்கலாமா? எப்பா ஹார்ட் ஒரு ஆட்டு தான் போயிருக்கா. இப்போ வந்து ஸ்டோன் மைன் பண்ணி நம்ம டூல்ஸ் எல்லாம் அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸ்டோன் டூல்ஸ் தான். இப்போ வந்து கிராஃப்டிங் டேபிளில் போட்டு ஸ்வாடு தான் வருதா? ஸ்டிக்கு வேணுமா? கேட்குறக்கு ஸ்டிக்கு லாகு இல்லையா? என்னதுங்க இது? இல்லையே. ஆனால் நம்மகிட்ட ஒரு பிளாங்க் இருக்குது. இன்னும் ஒரு லாக் வேணுமா? இன்னொரு வுட் பிளாங்க். இப்போ ஸ்டிக் எங்கே இருக்கு? கிராஃப்டிங் டேபிள் இல்லையே. பிளாங்க் அப்படி இல்லையே. எடுத்தாச்சு, இன்னும் வரலையே. என்னதுங்க இது? ஒழுங்காக போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னும் வர மாட்டேன்றது. போட்டு பிடிச்சி எங்க சுத்தமே வர மாட்டேன்றது. லிவர் தான் வருது. என்னாச்சு? பிளாங்காக மாற்றணுமா? கடவுளே, இது அப்படியே வராது. என்னது இது? கடுப்பாக கலப்புது. அப்போ ஸ்டிக் பண்ணியாச்சு. ஒரு பிக்காக்ஸ். இப்போ உடச்சிட்டு இப்போ நம்ம ஆடு திருப்பி போகணும். ஆடு என்னதுங்க அது? சின்ன சிக்கனா? என்ன ஒரே அடியில் போட்டுச்சு? இப்போலாம் இந்த மாதிரி சிக்கனை பார்த்ததே இல்லையேங்க. என்னது அது புதுசாக இருக்குது? இப்போ இது இந்த பிளாக் கலர் சிக்கனா? கீழே காப்பு இல்லை, வேணாம். கீழே அப்புறமேட்டு போய்க்கலாம். நம்ம இப்போ பெட்டு தான் பண்ணணும். பாவம், அங்கே ஒரு மாடு தவிர்த்திட்டுருக்கு. அது என்னது? ஏதோ பபுள்ஸாக வருது. கீழே ஏதாவது இருக்கா? என்னது இது? கீழே போகுது. எங்க என்னங்க அது?
போகுது இது எப்படி இதுதான் கீழே கூட்டு போதா இல்லை நம்ம தான் போகிறோமா திருப்பி போய் பார்ப்போம் இதில் போகிறோம் என்ன இதுதாங்க கீழே போகுதுனால தான் கேம் பக்காயிருச்சான்னு நினச்சேன் அப்பா சாமி ஐயோ 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 கேவுக்குள்ளே போக்கூடாது என்னது அது இப்போ நான் அந்த இடத்த விட்டு ஓகே இடம் கண்டுபிடிச்சாச்சு அதான் இப்போ போய் ஐயோ இந்த மரம் வேற ஒன்று கடுப்பு கலப்புது இந்த மரத்தில் எல்லா லீஃபும் அந்த கீழே இருக்குங்க அதான் கடுப்பாக வருதுங்க ஆடு மொத ஆடு ஐயோ 2 ஆடு இருக்கா 2 எடுத்தாச்சு ஒரு இன்னொரு ஆடு ஏய் அவ்வளோ போயிடுச்சு என்ன இது எப்படி அப்போ டேமேஜ் விழுந்துச்சு ஆடு முட்டாதே சரி பார்த்துக்கலாம் இந்த குதிக்கும் ஓ சப்பா சாமி கடவுளே இது என்ன பண்ணியா ஆமாம் வித்தியாசமாக இருக்குங்க அந்த பயம்லாம் இங்கே சரியா ஆமாம் அது இருக்காது அப்புறமேட்டி கூட எடுத்துக்கலாம் வேறு ஆடு இங்கே பார்த்தாலும் இந்த ஆடு மட்டும் இருக்கவே மாட்டேன்றது மைன்கிராஃப்டில் டைமண்ட் கூட கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் இந்த ஃபஸ்ட்டு டே விளாடும்போது இந்த ஆட்டை மட்டும் நடக்கிறதே கண்டுபிடிச்சாச்சு 3வது ஆடு மைன்கிராஃப்டில் ஃபஸ்ட்டு டேயில் ஆடு மட்டும் கண்டே பிடிக்க முடியாது இங்கே ஒரு வீடை போட்டுறேன் சும்மா டெம்பரவரியாக டர்ட்டுக்கு ஒரு வீட்டை போட்டுறேன் எங்க ஃபாக்ஸு இதை எப்படிங்க டைம் பண்ணணும் சொல்லுங்க அப்புறம் ஏதாவது ஃபாக்ஸ் டைம் பண்ணி வீடியோ போடுவோம் சரி இப்போ நம்ம திருப்பி வீடியோ கட்ட ஆரம்பிக்கலாம் இந்த வீடியோ ஒரு டெம்பரவரிக்கு தான் அப்புறம் அடுத்த வீடியோவில் வேறு ஏதாவது ஒரு பயம் நல்ல பயமாக செரி பயம் செரி பாசம் பயம் ஏதாவது நார்மல் பிளைன்ஸ் இந்த மாதிரி ஏதாவது இடத்த பார்த்து போகலாம் இப்போ வந்து ஒரு 3 பிளாக் ஹைட்டுக்கு ஒரு வால் இங்கேயும் அதே மாதிரி டர்ட் இல்லையா இப்போது கிராஃப்டிங் டேபிள் எடுத்து வீட்டில் கிராஃப்டிங் டேபிள் போட்டு கிராஃப்டிங் டேபிள் போடுறோம் உள்ளங்க எங்க உள்ளே உள்ளு காணுங்க என்னங்க இது என்னங்க இது கடுப்பு ஒரு ஆடு அப்பா ஒரு ஆடு மாட்டிக்கிச்சு என்னங்க கேவு பெரிய அப்புறமாட்டி வந்து மைண்ட் பண்ணிக்கலாம் அதாவது அயன் ஆர்மர் அயன் ஸ்வாடு பிகாக்ஸு இந்த மாதிரி ஏதாவது மைண்ட் பண்ணிக்கலாம் அப்புறமாட்டி நம்ம கூட பார்த்தீங்கன்னா ஒரு கெஸ்ட் வந்திருக்காரு அவர் வந்து ஃப்யூச்சரில் கூட மைன்கிராஃப்ட் சீரீஸ் பண்ண போகிறார் ஹாய் சொல்கிறா ஹாய் காய்ஸ் நான் தான் பார்த்தீங்கன்னா சாரு பெரிய ஆள் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு இவன் சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க கைஸ் உண்மையிலே இங்க் ஸ்பார்க்குன்னு போட்டு பாருங்க கைஸ் வரும் கைஸ் அவ்வளோ பெரிய ஆளாக இல்லை கைஸ் அவ்வளோ தெரியுமா பயவில் 100 இல்லை 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்காங்க 13 பேர் தான் இவெல்லாம் ஒல்றான் எங்க இவன் தாங்க நீ என்ன பண்ணிருக்க நான் இப்போது உள்ளே எடுத்துட்டேன் இப்போ வந்து பெட்டு பண்ணணும் ஆமாம் பெட்டு செய்யணுமா பெட்டுக்கு இப்போ உள்ளே எடுத்தாச்சுல அழகா இருக்குங்க இங்க சதற விடுறதுக்கு அது
இருங்க இப்போ குனிஞ்சு பார்த்தா செம்ம இருக்கும். பார்த்தீங்களா போனு தாங்க இல்லைங்க டேம் பண்ணுறதுக்கு. என்ன சோம்பேறித்தனம் தான், எல்லாம் சோம்பேறித்தனம் தான். நைட்டு அங்கே தான் இருக்கு, அங்கே போய் எடுக்கிறத விட்டுட்டு எல்லாம் ஒரு சோம்பேறித்தனம் தான். எப்படி சொல்கிறது? என்னடா என்னது பெட் அங்கே இங்கே ஆமாம். இது யாருடா நீ? அது உள்ளெடுத்தா எல்லாம் ஒயிட் கலர் தான் வரும்னு நினச்சேன். வைக்க முடியல. ரீஸ்பாண்ட் பண்ணி செட்டு எப்படி எப்பவுமே 2 பிளாக் வச்சுக்க முடியும். சதரோட்டமா போன் சொன்னது அது பிடிச்சி எப்படி பிடிச்சி வைக்க? ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா விட்டு இருந்தாலும் பண்ண வேணாம். இருந்தாலும் போட்டும் எல்லாம் ஒரு நாய் வரும். இல்லை எங்கள் அண்ணன் மாதிரி இன்னொரு ஒருத்தன் வருவான். பார்த்தீங்களா இப்போ என்னால் தூங்க முடியாது, ஏன்னா மான்ஸ்டர்ஸ் வரும். ஏன்னா இப்போ ஒன்று சொல்கிறேன், எக்ஸ்பர்ட்ஸ் ஹவ் டோல் மீ கோ வித் த லீச் ஸ்பின்னர் பட் ஐ ஹவ் அதர் ஐடியாஸ். பார்த்தீங்களாங்க நல்லா மண்ணுக்குள்ளே போய் போடுவேங்க, நல்லா சதற விடுவேன். மண்ணுக்குள்ளேயே போயிட்டு பெட்டு காணோம். எங்க பெட்டை காணோம். ஐயோ பெட் என்ன இன்விசிபிள் பவர்லாம் இருக்கா? மைண்ட் 4 வருஷமா வந்துடுறீ இந்த மாதிரி வந்து பார்த்ததே இல்லைடா நான். நான் அதெல்லாம் அப்படிதான்டா, ப்ரோ பிளேயர்ஸ் ஒன்லி அண்டர்ஸ்டாண்ட்ரா. டூப்பு ப்ரோடா. ஆமாம் 4 வருஷமா என்ன கிரேட்டில் தான் இருந்தேன். உண்மையிலே வாடா. இல்லை 4 வருஷம் முழுசா இல்லை, இந்த வருஷம் போன வருஷம்லாம் சர்வைவல் தான். அதுக்கு முன்னாடி நான் செகண்ட் நான் வந்து ஒரு பில்டரு கிரியேட்டிவ்லாம் என்னோட வேர்ல்டெல்லாம் ஃபுல்லாக பில்ட் பண்ணி வச்சிருப்பேன். ஆமாங்க சார் விட்டா பார்த்தீங்களாங்க. இப்போ வந்து வச்சு நான் சேர்த்திட்டேன். முன்னாடிலேருந்து இதுதான் வச்சுருந்தேன். அதனால ஏபிக்கு அந்த வேர்ல்டு தான் அப்டேட் எத்தனை பேரில் எல்லாம் வேர்ல்டு போயிடுச்சு. அதெல்லாம் செம்மையாக கட்டியிருப்பாங்க. இப்போன்னு பார்த்தீங்கன்னா பேசுவோம். ஃபஸ்ட்டு இப்போ திருப்பி வீடை புதுசாக இது பண்ணணும். ஆமாம் மண்ணி வீடு. நம்ம தம்பி வந்து ஏன்ஷியன்ட். அப்போ வீடு கட்டுவாங்க. பாட்டை போட்டு ஆடிட்டு போட்டேன். நாய் அப்படியே தாங்க இருக்கு. ஆமாடா நைட்டு போயிருக்கலாமோ? சரி விடுங்க. சரி இப்போ நம்ம திருப்பி வீடை கண்டினியூ பண்ணலாம். அங்கே உடச்சி திருப்பி பிளாக்கை போட்டு திருப்பி உடச்சி எழுதுமா இருக்கு போட்டு பிளாக்கை உடச்சி பார்த்தீங்க பையன் எவ்வளோ பெரிய பாட்டு கம்போசர் தெரியுமா? கம்போசராக ரவுண்ட் ராடு அதான் இரு. இப்போ போய் ஸ்வாட் எடுத்து சதற விட போகிறேன். ஸ்வாட் எடுத்து வச்சு நம்ம தம்பி பாருங்க ரீஸ்பாண்ட் பண்ணி செட் பண்ணாமல் போகிறான். பண்ணிட்டேன்டாடே. பார்த்தீங்கன்னா ட்ரானர் அடிச்சாச்சா? அடிச்சு உள்ள போகுது. அடிக்க முடியல. கிட்ட வரணும்டா. கிட்ட போனால் நீ ரீஸ்பாண்ட் பண்ணி செட் பண்ணியா? பெட்டு மூலம் எங்கள் பெட்டு இருந்தால் தான் ரீஸ்பாண்ட் பண்ணிட்டு இல்லைனா என்ன பண்ணுறது? பெட்டு உடைக்காம அங்கேயே இருக்கணும். அதெல்லாம் எனக்கு தெரியாது. கிடையாது. இப்போ திருப்பி உடச்சி வீட்டை கட்டி எனக்கு தெரிஞ்சு ரொம்ப போரிங்காக போகுதுன்னு நினைக்கிறேன். பேசாமல் கிளாஸ் கதையெல்லாம் சொல்லலாமா? வேணாம். சீரியலோட மோசமாக போகும். அதெல்லாம் சொன்னால் போயிட்டே இருக்கலாம், நிறுத்தவே முடியாது. அதெல்லாம் இவனோட ஒரு கதை தான். 46 பேர் இருக்காங்க. 46 கதை எப்படி சொல்ல? இந்த வீடியோ 46 பாட்டு போட்டு 46 கதையை சொல்கிறேன். அதுக்குன்னு தனியாக சீரியஸ் ஆரம்பிக்கிறேன். ஆமாம் ஆரம்பிக்கலாம். ட்ரை பண்ணுறேன். நான் ரைட்டாக பண்ணுவேன், சண்டை பண்ணுறேன். இந்த வீடியோக்கு என்ன நம்ம தம்பி பாருங்க தம்பி ஆரம்பிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக சப்போர்ட் பண்ணுங்க. ஆமாம் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பர்த் படி பையன் எனக்கு தம்பி. ஆமாம் பையன் நவம்பர், நான் ஜூலை. என் கிளாஸில் இன்னொரு ஒருத்தர் இருக்கா, நவநீத கிருஷ்ணன் அவன் பேர். இன்னொருத்தனுக்கா கவின் யாழ் நிதி. ஆனால் அவனுக்கு அந்த பேர் அப்படின்னு மீனிங் கூட தெரியாது. நவநீத கிருஷ்ணன் இல்லை அவனு தெரியுமா? 2 பேரும் எப்போ தெரியுமா பண்ணானுங்க? மாட்டு பொங்கல் பயலுங்க கண்டிரமா. அந்த மாட்டு பொங்கலுக்கு சக்கரை பொங்கல் கூட தர மாட்டாங்க. அது அந்த கவின் கூட
பரவாயில்ல பையன் எப்பயாவது ஸ்கூலுக்கு பொங்கல் எடுத்துட்டு வரான். நவநீத கிருஷ்ணன் எப்படி தெரியுமாங்க அவெல்லாம் சும்மா சதரோட தெரியுமா கிளாஸையே. அவன் யாருன்னு நினைச்சிங்க டாடி. ஐயோ அவன் வேற வீடியோ பார்ப்பானே. நவனி வீடியோ பார்த்துட்டு இருந்தாடா வணக்கம்டா. லைக் பண்ணிடு, சப்ஸ்கிரைப் பண்ணிடு, ஷேர் பண்ணிடு. இப்போ வந்து ஏதோ மிஸ் ஆகுது. ஏன் தெரியுமா உனக்கு டாடின்னு பேர் இருந்துச்சு? இல்லை அங்கே அதெல்லாம் பர்சனலுங்க வேணாங்க. பர்சனல் சொல்ல முடியாது அதெல்லாம் வேணாங்க. பிளட் ரிலேஷன். நடத்திட்டு இருந்தாங்க. ஆமாம் பையன் தூக்கிட்டு இருந்தான். இருங்க என்ன தெரியுமா, மேலுனா இது ஸ்கொயரு, ஃபீமேல்னா சர்க்கிள்னு சொன்னாங்க. அவன் தூக்கிக்கிட்டு இருந்தான் எந்திரிச்சு மேலே போட சொல்ல அதெல்லாம் போட்டேன் என்னமோ. சரி நீ என்னன்ட்டு போட சொன்னேன். அவன் ஏற்கனவே சர்க்கிளில் பாதி வரைஞ்சி பாதி வரை அப்படிதான் அப்படியே ஒரு ஸ்கொயர் ஆட் பண்ணிட்டான். அதான் டாடி. இப்போ வந்து ஒரு ஸ்டோன் மைண்ட் பண்ணணும். அதனால் ஏதாவது மைண்ட் இந்த மாதிரி ஏதாவது கிடைக்காது. முன்னாடியே ஒரு மைண்ட் பார்த்து வச்சேன். அந்த மைண்டில் உள்ள செத்துருவேன். லூட்டெல்லாம் போயிருமே. எக்ஸ்பி வேறு ஒன்று தான், அது வேறு பிரச்சனை இல்லை. ஊரில் போன உடனே அந்த சிக்கன் சாக்கி போட்டு தள்ளிடுச்சு. அவ்வளோதான் சிக்கன் சாக்கி அவளுக்கு வரும் இருக்கும் தெரியும்ல. யாரு தெரியுமா அது? சிக்கன் சாக்கி ட்ரானர் பார்த்துருக்கேன் நீ? நான் பார்த்துருக்கேன். இப்போ வந்து எல்லா ஸ்டோனையும் மைண்ட் பண்ணிக்கலாம். எங்க எல்லாரும் மறக்காமல் மைண்ட் கிராஃப்ட் படத்தை பார்த்துருங்க. ஆமாம் அப்போ தான் உங்களுக்கு இந்த கேம் பிடிக்கும்னு சொல்ல முடியாது, புரியும் எல்லாம் பண்ணும். அந்த படம் மைண்ட் கிராஃப்ட் படத்தில் அவ்வளோக்கா இதை பற்றி இருக்காது. ஆமாம் சீன்ஸ்லாம் வித்தியாசமாக இருக்கும். என்ன இருந்தாலும் அந்த படம் தான் படம் செம்மையாக இருக்கும். ஆக்சுவலி OGs know this game, OGs play this game, OG like this game. உங்களுக்கு அந்த மாதிரி OG ஆகணும்னா மைண்ட் கிராஃப்ட் அதுங்க கேம் விளையாடு. நான் அடுத்த வீடியோவே வில்லேஜ் ஏதாவது எடுக்க ட்ரை பண்ணுறேன். இப்போ நம்ம கோஆர்டினேட்ஸும் டேஸ்பிளேடும் ஆன் பண்ணிக்கலாம். அப்போ தான் எங்கே இருக்கோம் என்ன பண்ணுறோம்லாம் தெரியும். இப்போ வீட்டுக்கு வேறு போகணும். வீடு ஐயோ கோஆர்டினேட்ஸ் வேறு ஆன் பண்ணல. முடிஞ்சு வீடை தேடிக்கிட்டே போகணும். ஆக்சுவலாக நான் வச்சுருக்கிறது ஆர்ட் சேனல், இவன் வச்சுருக்கிறது கேமிங் சேனல். ரெண்டும் சம காம்பினேஷனில். ஆக்சுவலாக நான் என் சேனலில் அப்படியே அமைதியாக பொறுமையாக பேசிக்கிட்டு இருப்பேன். கோல் இருக்குது, கோல் எடுத்துக்கலாமா? இல்லை வேணாம், தண்ணிக்குள்ளே மைனிங் பண்ண ரொம்ப ஸ்லோவாக போகும். அதுக்குள்ளே செத்துருவேன். சரி என்ன சொல்கிறா, இங்கே ஒரு சென்ட் இருக்குது, ஸ்மெல்லு சும்மா என்ன 2 மணி நேரத்துக்கு முன்னாடி போட்டேன். இந்த வரைக்கும் அப்படியே அவ்வளோ பெரிய சென்ட் மாதிரிலாம் தம்பி சென்ட் கலெக்டரு பர்ஃப்யூம் இல்லை நான் யூஸ் பண்ணுவேன் அவ்வளோதான். ஸ்கூலுக்குலாம் அப்படியே போட்டு வந்து அப்படியே சதரோட தெரியுமா. இப்போ வந்து வீடு தேடி போகலான்னு பார்த்தா வீடு காணோம். என்ன பண்ணுறது? அது சென்டரில் கோஆர்டினேட்ஸை பார்த்தீங்களா? 6 7 அப்படின்னு போட்டுருந்துச்சுங்க. 6 7. இப்போ எனக்கு ஒரு டவுட்டு. என்ன டவுட்டு? நம்ம இப்போ கேம் விளாண்டுருக்கோம், நம்ம கேமிங்கை பற்றி பேசணும். இந்த மாரி நம்ம கிளாஸில் நடக்கிறதெல்லாம் பற்றி பேசிட்டு இருக்கோம். அதான் நம்ம எங்கள் ஊரில் இருக்குங்க போன்டாங்க. இல்லை எங்கள் கிளாஸ் கதையை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணுன்றீங்களேன். ஒன்றும் இல்லை, இந்த இவன் சேனலில் ஒரு கமெண்ட்டு, அப்புறம் ஸ்பார்க்கில் @Ink Spark 1ன்னு போட்டிங்கன்னா என் சேனலில் ஒரு கமெண்ட்டு. அவ்வளோதான், நாங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஒரு சீரீஸ் ஆரம்பிக்கிறோம். கிளாஸ் ஒர்க் சீரீஸ். ஆமாம் கிளாஸ் ஒர்க் சீரீஸ் ஆரம்பிச்சு நல்லா கிரிஞ்சாக பண்ண போகிறோம் கைஸ் நாங்களாம். எஸ், மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நவனி பார்த்துட்டு தானே ஒரு வணக்கம். 16 பயல்கடா கொடூரமான்னு கமெண்ட் பண்ணியே. ஆமாம் ஆக்சுவலாக எங்கள் வீடு காணோங்க. சொல்லாதியே. ஆக்சுவலாக எங்கள் கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ட்ஸ் கிளாஸ். அது எவனுக்கு மேலாம் எதுவும் தெரியாது. நான் சும்மா அப்படியே உள்ள போய் வீடு கண்டுபிடிச்சிட்டேன். சொல்லப்பட்ட நான் கட் பண்ணி தான் போட்டேன். வீடு நான் கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிக்க வழியில் இடையில ஒரு வில்லேஜை நாங்கள் கண்டுபிடிச்சேங்க. அந்த வில்லேஜுக்கு இப்போ அங்கே போக போகிறோம். இல்லைங்க அடுத்த பாட்டில் போக போகிறோம். அவ்வளோதான், அந்த பாட்டு முடிஞ்சு. எதுக்கோ வீட்டுக்கு வந்தோம்ல, வீட்டுக்கு வந்தோம் எதுக்குன்னே தெரில. எதுக்கோ வீட்டுக்கு வந்தோம். சரி விடுங்க, அடுத்த பாட்டில் பார்த்துக்கலாம். பாய் ஃப்ரம் மிலன் அண்ட் SD தர்சன். எது நாகர்ஜாவா சொல்லி கலா சொல்லுவேன். என்ன ஐயோ ட்ரோனர்
என்ன இப்போலாம் அப்போ அவ்வளோ வந்து இப்போ ரிவெஞ்ச் எடுக்குதுங்க. கைஸ் எங்கள் கிளாஸை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா இல்லை நாங்கள் மைண்ட் கிராஃப்டில் இப்போ கோமாளித்தனம் பண்ணுறதை பார்க்கணுன்னா கீழே ஜஸ்ட்டு போய் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். 6th பயலுக்குன்னு மெயினாக போட்டுருங்க. அவ்வளோ போச்சுப்பா, போய்த்தலப்பா. எக்ஸ்பி எடுத்துகிட்டு படுக்க போகலாம். அவ்வளோதாங்க, இதோட வீடியோ வெயிட் பண்ணிக்கலாம். பாட்டு வரைக்கும் எல்லாம் வெயிட் பண்ணுங்கள். விடை பெறுவது உங்கள் மிலன்.